எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கிற குடும்பங்களுக்கு மத்திய அரசு ஒரு பெரிய நிதியுதவி திட்டத்தை கொண்டு வரப்போகுதுன்னு செய்திகள் பரவிட்டு இருக்கு. அதை பத்தி தான் நம்ம முழுசா அலச போறோம். ஆமாங்க, 12,000 ரூபாய். இந்த ஒரு நம்பர் தான் இப்போ எல்லா பக்கமும் பேச்சா இருக்கு. அப்போ இந்த பணம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நேரடியா உங்க குடும்பத்துக்கு வரப்போகுதா? இத பத்தி வர்ற செய்திகள் உண்மையா? வாங்க, இத பத்தி தான் நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். சரி, முதல்ல இந்த 12,000 ரூபாய் கொடுக்க போறாங்கன்னு சொல்றாங்களே, அது என்ன விஷயம்னு பாப்போம். தமிழ்நாட்டுக்காக மத்திய அரசு இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர போகுதுன்னு சொல்லப்படுதே, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்ப வர செய்திகளை எல்லாம் வச்சு பார்த்தா, தகுதி இருக்கிற குடும்பங்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு நேரடியா 12,000 ரூபாய் போடுறதுக்கு ஒரு திட்டம் பரிசீலனையில இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ஆனா ஏன் இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு பேச்சு? இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் காரணம் இருக்குமா? குறிப்பா 2026 மாநில தேர்தலை மனசுல வச்சுதான் இதெல்லாம் நடக்குதா? வாங்க அதையும் பார்க்கலாம். இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இது வெறும் பண உதவி மட்டும் இல்ல, ஒரு அரசியல் போட்டி மாதிரியும் தெரியுது. ஒரு பக்கம் மாநில அரசாங்கம் கொடுத்த 5,000 ரூபாய், அதுல மகளிர் உரிமை தொகை, கோடைக்கால நிவாரணம் எல்லாம் அடங்கும். இன்னொரு பக்கம் இதுக்கு போட்டியா மத்திய அரசு 12,000 ரூபாய் கொடுக்க போறதா ஒரு பேச்சு. பார்க்க ஒரு செஸ் கேம் மாதிரியால. அதாவது மாநில அரசு கொண்டு வந்த அந்த 5,000 ரூபாய் திட்டத்தோட தாக்கத்தை சமாளிக்கிறதுக்காகவும் அதைவிட பெரிய தொகையை நேரடியா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும் தான் இந்த திட்டம்னு சொல்லப்படுது. சரி, ஒரு முக்கியமான கேள்வி. இந்த 12,000 ரூபாய் எங்கிருந்து வரும்? இது புதுசா கொடுக்க போற பணமா? இல்ல, செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, இது புது பணம் இல்ல, ஏற்கனவே இருக்கிற திட்டங்களோட தொகுப்பு தான் சொல்லுது. இதத்தான் மெகா தொகுப்பு திட்டம்னு சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கிற பல சலுகைகளையும் நிலுவையில் இருக்கிற தொகையையும் ஒன்னா சேர்த்து மொத்தமா ஒரே தடவையா கொடுக்கறதுக்கான ஒரு ஐடியா இது. அப்போ எந்தெந்த திட்டங்கள்லாம் இதுல அடங்கும்? பாத்தீங்கன்னா, விவசாயிகளுக்கான PM கிசான் நிதி, அப்புறம் கேஸ் சிலிண்டருக்கு வர்ற மானியம், உரமானியம், இது போக அரசாங்கம் கிட்ட வர வேண்டிய மத்த பாக்கி தொகை, இதெல்லாம் ஒன்னு சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, இந்த திட்டம் வருதோ இல்லையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய உதவிகளை சரியா வாங்கிக்க நம்ம என்னெல்லாம் தயாரா வச்சுக்கணும், நம்ம ஆவணங்கள்லாம் சரியா இருக்கா, அத பத்தி இப்ப பார்க்கலாம். முக்கியமா PM கிசான் திட்டம். இதுல இருந்து பணம் சரியா வரணும்னா முதல்ல உங்க EKYC வெரிஃபிகேஷனை முடிச்சிருங்க. ரெண்டாவது, உங்க பேங்க் அக்கவுண்ட் கூட ஆதார் கார்டை கண்டிப்பா இணைச்சிருக்கணும். அப்போதான் பணம் நேரடியா அக்கவுண்ட்டுக்கு வரும். மூணாவது, உங்க நிலப்பத்திரங்கள் எல்லாம் அப்டேட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கடைசியா, உங்க மொபைல் நம்பர் சரியா பதிவாகியிருக்கானோ ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் கேஸ் மானியம், உரமானியமும் உங்க கேஸ் ஏஜென்சில ஆதார், ரேஷன் கார்டு விவரங்கள் சரியா இருக்கான்னு பாருங்க. பேங்க் அக்கவுண்ட் நேரடி மானிய பரிமாற்றத்துக்கு இணைக்கப்பட்டிருக்கணும். உரமானியம் வாங்குற விவசாயிகளா இருந்தா உங்க பதிவை சரியா முடிச்சு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் மேல உங்க பேங்க் பாஸ்புக், கணக்கு விவரங்கள் எல்லாத்தையும் கரெக்டா வச்சுக்கோங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த 12,000 ரூபாய் திட்டம் வந்தாலும் சரி, இல்ல இப்போ இருக்கிற திட்டங்கள் மூலமா பணம் வந்தாலும் சரி, நம்ம சைட்ல இருந்து நம்ம தயாரா இருந்தாதான் எந்த உதவியும் நம்ம கைக்கு வந்து சேரும். இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இது வெறும் ஒரு முன்மொழிவு தான், இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட திட்டம் கிடையாது. சோ அடுத்து என்ன நடக்கலான்னு பார்க்கலாம். செய்திகள் படி கூடிய சீக்கிரம் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வர இருக்காரு. அந்த சமயத்துல இந்த திட்டம் பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலான்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி அறிவிப்பு வந்துட்டா அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் இது கிடைக்கும், எப்படி அப்ளை பண்ணணுங்கிற மத்த விவரங்கள்லாம் வெளியாகும். சோ மறுபடியும் சொல்றேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இப்போதைக்கு ஒரு அதிகாரப்பூர்வ வாக்குறுதி கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடி அறிவிக்கலான்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டுட்டு இருக்கிற ஒரு திட்டம், அவ்வளவுதான். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது தேர்தலை ஜெயிக்கிறதுக்காக வர்ற ஒரு அறிவிப்பா, இல்ல உண்மையிலே மக்களோட நிதி பிரச்சனைக்கு உதவ வர்ற ஒரு நீண்ட கால திட்டமா? யோசிச்சு பாருங்க.